அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அதான் நம்ம மெயினாக இப்போ பார்க்குறோம். ராகு கேது பயிற்சி எப்போ இருக்குது அப்படின்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சுமார் ஒரு 7:40 ராகு பகவான் கும்ப ராசிக்கு வர்றார். இது வரைக்கும் மீன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு ராகு வர்றார். இது வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாக ராகு கேது ரெண்டுமே நிழல் கிரகங்கள்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஏன் நிழல் கிரகங்கள்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம நவகிரகங்கள் 9 நமக்கு தெரியும். அதில் நம்ம கண்ணில் பார்க்கக்கூடியது சூரியன், சந்திரன் 2 கிரகங்களை மட்டும்தான். இந்த 2 கிரகங்களுமே பிடிக்கக்கூடிய ஆற்றல் ராகு கேதுகளுக்கு இருக்குது. சூரியனை பிடிக்கிறனால சூரிய கிரகணம், சந்திரனை பிடிக்கிறனால சந்திர கிரகணம். ஆக சூரியனும் சந்திரனுமே பிடிக்கக்கூடிய இந்த கிரகங்கள் நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள். நம்முடைய வாழ்க்கையில இவங்க மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் செய்வாங்க. நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது, எதனால இப்படியெல்லாம் நல்லது கெட்டது நடக்குது அப்படின்னு உறுதி செய்ய முடியாத ஒரு நிகழ்வை கொடுக்கக்கூடியவங்க தான் ராகு கேது. அப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன நன்மையை செய்வாங்க, என்ன பாதகத்தை செய்வாங்க, அதனால் நம்ம மீண்டு வருவதற்கு, அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. ஒரு கிரகம் நன்மையை செய்யுதுன்னா அதே கிரகம் வேறொரு விஷயத்தில் நமக்கு தீமையை செய்யும். இன்னொரு கிரகம் தீமையை செய்யுதுன்னா வேறொரு கிரகம் நன்மையை செய்யும். எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள், எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள். இங்கே ராகு கேது ரெண்டுமே பாவ கிரகங்கள் தான். ராகுவும் ஒரு பாம்பு தான், கேதுவும் ஒரு பாம்பு தான். இயற்கையிலே பாம்புக்கு சுபாவம் அது ஒத்தாமை யாரையும் விடாது, உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ராகு கேதுகளால் என்ன நன்மை என்ன பலன் அப்பதான் சுருக்கமாக பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் உங்கள் 4ஆம் இடத்துக்கு ராகு வர்றார். இது வரைக்கும் வாழ்க்கையில் எனக்குன்னு சொந்தமாக வீடு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வீடு அமைவதற்கான வாய்ப்பு. நான் ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு, அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் ராகு பகவான் முதல்ல செய்வார். ஸோ அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பத்தையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பையும் ராகு பகவான் உருவாக்குவார். ஆக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இதுக்கான வாய்ப்பும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு. இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க, குறிப்பாக உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்க, பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்க, உங்கள் எல்லோருக்கும் இந்த பயிற்சியில் நல்லதொரு தொழில் மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ப்ரொடக்ஷனை தந்தால் உங்களுக்கு நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது, லாபம் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. இது அத்தனையும் இந்த ராகு கேதுவான் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இது வரைக்கும் நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை நான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பிஸ்னஸ் பெருசாக வரல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுடைய தொழில் ஓரளவுக்கு இந்த காலங்களில் பரவாயில்லாமல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் மேக்னெட் ஆகணும், நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும், ஒரு தொழில் முனைவராக வரணும்னு ஆசைப்படுறேன், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் பெரிய லெவலில் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் ராகு கேது உருவாக்கி கொடுப்பார். குறிப்பாக கேது பகவான் உருவாக்கி கொடுப்பார். ஸோ எனக்கு இது வரைக்கும் கவர்மெண்டால் காரியம் ஆகணும்னா காரியம் நடக்கும். அது மட்டுமல்ல, பெரிய நீங்கள் தொழில் முனைவராக வரணுங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸை பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பயிற்சி முழுவதுமே விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய நட்பு, பழக்க வழக்கங்கள், உறவுகள் இது அத்தனையும் உங்களுக்கு கைகூடி வரும். இது எல்லாமே இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய பொருளாதார வசதி, சார் நீ வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அது வாங்கணுங்கிறீங்க, கையில் பணம் இல்லைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக பண வரவு, தன வரவு, பொருள் வரவு இருக்குது. ஏன்னா இந்த ராகு கேது செல்லக்கூடிய நட்சத்திரங்கள், அதே போல் கேது பகவான் செல்லக்கூடிய நட்சத்திரத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பலன் பார்க்குறோம்.
அப்படி பார்க்குற போது இவங்க குரு சனியுடைய நட்சத்திரத்தில் ராகுடைய நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் பண்ணுறதுனால லைஃப்பில் இது அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு உண்டு. ஆக உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். ஸோ சொசைட்டியில் உங்களுக்கான பெரிய லெவலில் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுடைய ப்ரொஃபஷன் யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்க, சர்வீஸில் இருக்கீங்க, நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கீங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, உடல் உழைப்பு சார்ந்தவங்கள் அத்தனை பேருக்கும் பரவாயில்லாமல் இருக்கும் சர்வீஸை பொறுத்தவரை. ஆக நான் வேலையில் இது வரைக்கும் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன், எனக்கான ரெக்கக்னைஸ் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு உங்களுடைய சர்வீஸில் நல்ல மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன், இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன், போனஸை எதிர்பார்க்குறேன், அரியர்ஸ் எதிர்பார்க்குறேன், எல்லா விதமான பண வசதி மானிட்டரி பெனிஃபிட்டையும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், இது வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியில் கண்டிப்பாக நீங்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உண்டு. நான் இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் கிடைக்கும். ஆக இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு. இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு ராகு கேது பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த காலகட்டங்களில் இவர்களால் ரொம்ப நாளாக உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மற்றும் ஒரு நல்ல விஷயமா வச்ச ராசியில் பிறந்தவங்களுக்கு காதல் விஷயங்கள் இது வரைக்கும் எனக்கு பிரேக்கப்பான லவ் ரீயூனியன் ஆகலை அப்படிங்கிறவர்களால் யூனியன் ஆகும். மறுபடியும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அந்த மேரேஜில் முடியும். இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. ஆக இந்த காலங்களில் குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருந்தாலும் கடுமையான போராட்டத்துக்கு நல்ல நடப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு. இவ்வளவு நன்மைகள் இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு சில கெடுபலன்களும் உங்களுக்கு இருக்கு. நன்மையும் தீமையும் கலந்து தான் செய்யணும். முதல்ல சொன்னேன் என்ன மாதிரியான இது இந்த காலங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுடைய நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய நீண்ட கால நண்பர்கள் குறுகிய கால நட்பு எல்லாத்துலேயுமே மெயின்டைன் பண்ணுங்க. இல்லைன்னா அவர்கள் உங்கள்கிட்ட செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலங்களில் எனக்கு மூத்த அக்கா அண்ணே இருக்காங்க, சகோதர சகோதரி இருக்காங்க. அவங்களுடைய உறவுகள் உங்களுக்கு பாதிப்படைவதற்கான வாய்ப்பு, அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இந்த காலங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், குறிப்பாக ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத வியாதிகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு விலகும். நல்லா உங்கள் உடம்புலையும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பக்கம் விவசாயத்தில் மகசூல் நல்லா இருக்குது, லாபம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதுவும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். முதல்ல வேலை கிடைக்கும், வேலையில் ப்ரமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது, எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும், திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். எல்லாம் கிடைச்சா கூட உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் நீங்கள் வேலையை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். நான் வேறு கம்பெனி மாறேன், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறேன், நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், குறிப்பாக நான் வேறு கம்பெனிக்காக இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகிறேன் அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் இந்த பயிற்சியில் வேண்டாம். கிடைச்ச வேலையை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள். வேலையை விட்டுட்டிங்கன்னா திரும்ப வேலை கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அடுத்த வேலை இந்த அளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வயதுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்குமாங்கிறதுக்கு டெஃபினட்டாக உத்தரவாதம் இல்லை. ஆக நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுலேயுமே மன நிறைவோடு அந்த வேலையை பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் யாரை நம்பியும் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான விஷயங்களை பர்சனல் லைஃப்பை பொறுத்தவரைத்தையும் யார்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை சொல்வது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இதுவும் இந்த காலங்களில் முக்கியம். குழந்தைகள் இருக்காங்கன்னா குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறையா இருக்குது, அல்லது அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம்.
இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. ஆக விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாக இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னொரு பக்கம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கல நிறைய தடைகள் இப்படி மாறி மாறி இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் இந்த காலங்களில் குடும்பத்தில் ஒரு புது வரவு இருக்குது. உங்கள் ஃபினான்சியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் கையில் பணம் தனம் பொருள் என்பது இருக்கும். யாருடைய பணமாவது மணி ரொட்டேஷன் இருக்கும். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதில் எல்லாமே நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். பெருசாக விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் அடிமைப்படாமல் இருந்தாலே நீங்கள் சகலவிதமான வெற்றியை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்கோ அதை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவதை நல்லா கும்பிடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு முக்கியம். விநாயகரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கு அடிக்கடி போங்க. இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். வேலையிலையும் தொழிலையும் ஒரு திருப்தியான மனநிலையை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.